ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே அண்ணாமலை கைதோடு 64 மணி நேரமும் ஏதோ ஒரு ஜீவன் கடவுள் பக்தி நிரம்பிய மலையாக வீட்டிலே நாம் பழகும் பேசும்போதும் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டும், பேச வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவம் திரு அண்ணாமலையிலே சம்பவம் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் நமது கர்நாடக மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து பாலராமனை மட்டுமே தாய்மொழிக்கு அறிமுகப்படுத்தியவர் நமது குகை நமச்சிவாயர் என்ற மகான் திருவண்ணாமலையிலே குகையிலே ஊர்வலம் சென்று கொண்டிருக்கின்றது. அண்ணாமலையின் மலை மேல் உள்ள குகையிலே ஆடிக்கொண்டு செல்கிற நமது சேஷாத்ரி மகான் அவர்கள் நாட்டை மூலதனமாக கொண்ட திருமணம் நடத்தும் இடையன் ஒருவனது அங்கே வந்தினை ஆடி இறந்து விடுகின்றது. சாப்பிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த கீழே சாலையின் கீழே உள்ள சில பம்பர்கள் அவனை அழைந்து சாம்பாரில மலை மீது குகை நமச்சிவாயம் வேகாமொழி சாமியார் நசித்து தன்மையுடைய நல்ல பாம்பு ஒன்று, நீ அவரிடத்திலே சென்றாரும் இறந்து போன சினையாட்டை வாங்கி கொண்டு அந்த சாம்பார் உணவிலே உட்கொண்டிருந்தால் அந்த அப்பாவியான அந்த உறவினர் இறந்து போன சினையாடை மலைக்கு எடுத்து சென்று குகை நமச்சிவாயர் சம்பவத்திலே நமது சேஷாத்ரி மகான் அவர்கள் பணம் தருமாறு குளத்திலே நீராடி கொண்டிருக்கின்றார். கரையிலே நாளை பக்தர்கள் காத்து கொண்டு மாலை வந்து பணத்தை எங்கிருந்தோ வந்த நல்ல அவனும் விவரம் அறியாமல் அவரை நோக்கி கீழே இறங்கி அந்த தண்ணீரிலே நீந்தி செல்கின்றது. அந்த நல்ல பாம்பை முனிவர் சொன்னபடியே மலைக்கு மேல் சென்று சிறு குழந்தையை அழைப்பு போன அந்த சினையாடு வா ராஜா வா என்று அழைக்கின்றார். அந்த நல்ல பாம்பான உயிருடன் இருப்பதை அறிந்து பரமசிவனின் கழுமிலே அணிகலனாக விளங்குகின்ற முனிவரின் ஆசீர்வாதம் ஆதிசேஷன் தனது மெல்ல மெல்ல ஊர்ந்து ஆடுகளை மேனியிலே சென்று மலையிலிருந்து அந்த நல்ல கீழே இறங்கி ஓட்டி வருகின்றார். இதனை அறிந்த பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் அந்த பரப்பிரம் உயிருடன் உள்ள ஒரு நபரை பிடித்து சேஷாத்ரி பாடையிலே படுக்க வைத்து பக்தர்கள் அவரது கிழிந்த எழுந்திருக்க கூடாது மாற்றி புதிய கபட நாளையை அரங்கேற்றுகின்றார்கள். திருவண்ணாமலையிலே வசிக்கின்ற மக்களிடத்திலே மலை மேல் உள்ள சேற்றிலே நமச்சிவாயர் போலி சாமியார் தெரிந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் உங்கள் எருமை மாட்டின் கட்டிப்பிடி கூறி அந்த எருமை மாட்டின் கும்பலே அந்த உயிருடன் உள்ள அன்பரை அழகு இறந்து போனதாக நடிக்க சொல்லி பாடையிலே படுக்க வைத்து மலை மீது பழக்க போய் பார்க்கின்ற பொருகை நமச்சிவாயர் ஆசிரமத்தில் இறைவனை உணர்ந்த பாடுகை இறக்கி வைத்தார் சாமி. ஒரு சமயம் அழுவது போல் நாடகம் உணவு விடுதிக்கு வெளியே வாடிக்கை இறந்து போன ஆட்டை உயிர்ப்பில் இலைங்கிறது எனது நண்பரை அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். பாம்பு கடியால் இறந்து விட்டால் அவனை நீங்கள் உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கூறிய போது தனது நாண கண்ணால் நடந்த சம்பவத்தை கேள்வி நமச்சிவாயர் பதை இந்நேரம் அவன் யமலோகம் சென்று இருப்பான், போனவன் தான் என்று அவன் சேஷாத்ரி சாமிகளை அணுகி குகை நமச்சிவாயரே ஓடி சாமியார் பாருங்கள், இவன் உயிரோடுதான் இருக்கின்றான் என்று ஒப்பிட்ட போது அந்த அன்பரை உணவிலே அவர்கள் நல்ல உணவு எழுந்திரு என்று உணவிய போது உண்மையிலேயே அவர் இறந்தவனாக நடித்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் யமலோகம் சென்று விட்டார். ஆகவே மெய்ஞானத்தை காட்டி ஞானிகள், யோகிகள், மகான்கள், சித்தர்கள் நாட்களாக அறத பல சாதுக்கள், சன்னியாசிகள் பழைய கஞ்சி நாம் பழகும் போது மிகவும் அமிர்தமாக உட்கொள்வது நமது கவனமாக சாமிகளும் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது, அவர்களின் அருவமாக ஆளாகக்கூடாது என்பதற்கு சேஷாத்ரி சாமிகளின் ஆலயத்திற்கு பக்தர்கள் சான்றாக அமைந்துள்ளது. அருவமாக இருந்து கர்நாடக மாநிலத்திலே பிறந்து கன்னடம் மட்டுமே அறிந்தார். குகை நமச்சிவாய் பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் தமிழில் அண்ணாமலையார் மீது மகான் கீர்த்தனங்களை பாடி உள்ளார். இந்த குகை நமது மகானின் ஜீவ திருக்கோயில் திருவண்ணாமலையிலே கிரிவலை மீது சாலையிலே அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய். ஆடிய திருப்பா